இறந்த பிறகு நம்ம எங்கே கொண்டு செல்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு முன்னாடி ஆன்மீக உண்மையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்த பக்தன் ஒருவன் இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள தினமும் இறைவனை வேண்டிக் கொண்டான். அவனுடைய உண்மையான பக்தியை கண்டு ஒரு நாள் அவனது கனவில் தோன்றினார். நீ கேட்ட ரகசியத்தை நான் காட்டுகிறேன், ஆனால் பயப்படக்கூடாது என்றார். ஒரு இரவு அவன் உயிர் பிரிந்தது. கருப்பு எருமை மீது வந்த யமதர்மன் அவனுடைய ஆத்மாவை அழைத்துச் சென்றார். எங்கே கொண்டு போகிறீர்கள்? அவன் நடுங்கிய குரலில் கேட்டான். நீ செய்த நன்மை தீமை பார்க்கும் இடத்துக்கு என்று யமன் பதிலளித்தார். அவர்கள் ஒரு அதிசயமான உலகிற்கு சென்றனர். அங்கு இருந்தார். அவர் ஒரு பெரிய புத்தகத்தை திறந்து அந்த மனிதனின் வாழ்க்கை முழுவதையும் காட்டினார். அவன் செய்த ஒவ்வொரு நல்லதும் ஒவ்வொரு தவறும் அந்த புத்தகத்தில் தெளிவாக இருந்தது. நல்ல செயல்கள் சொர்க்கம், தீய செயல்கள் நரகம் என்று சித்திரகுப்தன் கூறினார். யமன் மெதுவாக சொன்னார், மனித வாழ்க்கை ஒரு தேர்வு, அதன் முடிவுதான் இங்கு தீர்மானிக்கப்படுகிறது. அவர்கள் சென்றார்கள். அங்கு பாவங்கள் செய்தவர்கள் தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். அவன் பயத்தில் நடுங்கினான். பிறகு அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றார்கள். அங்கு அமைதி, ஒளி, மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. அந்த மனிதன் உணர்ந்தான், யமதர்மன் எங்கேயோ கொண்டு செல்லவில்லை, நம்முடைய வாழ்க்கைதான் நம்மை எங்கே கொண்டு செல்கிறது. அவன் மீண்டும் விழித்தான். இது ஒரு கனவு அல்ல, ஒரு எச்சரிக்கை. அதன் பிறகு அவன் நல்ல வழியில் வாழ ஆரம்பித்தான். நாம் செய்யும் செயல்களே நம் பயணத்தை தீர்மானிக்கின்றன. யமதர்மன் பயமில்லை, அவர் நியாயம் மட்டுமே.